ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் கேது பகவானை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற உள்ளேன். நவகிரகங்களில் சாயா கிரகம், சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய இரு கிரகத்தில் கேது ஒரு முக்கிய கிரகமாகும். ராகு கேது ஆகிய இரு கிரகங்கள் சர்ப்ப கிரகமாகும். அது கேது நிறைய சிக்கல்களையும் நிறைய தேவையற்ற நெருக்கடிகளும் தரக்கூடிய ஒரு கிரகமாகும். ஞானக்காரகன், மோட்சக்காரகன் என கூறக்கூடிய கிரகமான கேது பகவான் பெரும்பாலும் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகளை தனிப்பட்ட நபருக்கு ஏற்படுத்துகிறார். கேது எப்பயுமே பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் செல்லும். கேது அஸ்தங்கம் அடைகிறது போன்றவைகள்லாம் கிடையாது. நேர்கதியில் செய்யாமல் பின்னோக்கி தான் செல்லும். கேது 12 இருந்தால் மறுபிறவி இல்லை என்ற ஒரு கருத்தும் உண்டு. ஒரு ராசியை கடக்க 1.5 வருட காலம் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்க 2 மாசம் எடுத்துப்பாரு. அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக கேது திசை நடக்கும். பொதுவாக கேது திசை மொத்தமா 7 வருஷ காலம். கேது பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு ஒருத்தருடைய மனக்குழப்பத்துக்கு காரகன் ஆவார். கேது எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் பாதிக்கும். இப்ப சூரியன் கேது சேர்க்கை பெற்றால் தந்தைக்கு பாதிப்பு, சந்திரன் கேது சேர்க்கை பெற்றால் தாய்க்கு பாதிப்பு, மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றால் உங்களுக்கு உடன் பிறந்தவங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லலாம். புதன் கேது சேர்க்கை பெற்றால் படிப்பில் தடைன்னு சொல்லலாம். பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றால் இல்லற வாழ்க்கை ரீதியாக பிரச்சனைன்னு சொல்லலாம். உடல் உபாதைகள், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ட்ரபிள்ஸ் எல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். சுக்கிரன் கேது ஆண்கள் ஜாதகத்துல சேர்க்கை பெற்றால் அவங்களுக்கு மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. ஜென்ரலாக ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை பெற்றால் மன வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனிக்கேது சேர்க்கை பெற்றால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். குருக்கேது சேர்க்கை பெற்றால் முன்னேற்ற தடை, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனைகள், புத்திர தோஷம் எல்லாம் உண்டாகும். ஜென்ரலாக பொதுவாக கேது பகவான் மற்ற கிரக சேர்க்கையோடு சேர்றது அந்த கிரகத்துடைய காரகத்தையும் அந்த கிரகத்து ரீதியாக சிக்கலையும் உண்டாக்குது. கேது ஒருத்தருக்கு சந்திரன் கேது தான் சேர்ந்து அவங்களுக்கு தற்கொலை எண்ணெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். பொதுவா ஜோதிடத்துல கேது ஒரு சிறப்பான கிரகம்னு சொல்ல முடியாது. கேது ஒரு சில ஸ்தானத்துல இருந்தா நல்ல ஸ்தானம்னு சொல்லலாம். 3, 6, 10, 11 இருந்தா ஒரு சிலருக்கு ஒரு சில சாதகமான பலன்களை கொடுக்கும். கேது தொடர்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மருந்து, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவ பணிகள் போன்றவை, அது மட்டும் இல்லாம ஆன்மீக தெய்வீக காரியங்கள் போன்ற விஷயத்துக்கெல்லாம் கேது பகவான் தான் காரகன் ஆவார். கேது தொடர்பான விஷயம் சொல்லக்கூடிய கேதுவுடைய தொடர்புடைய விஷயங்களான மருந்து, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடுறது போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு கேது சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய தசாபுத்தி காலங்களில் ஒரு சில அனுகூலத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு கேதுவோட திசையோ கேதுவோட புக்தியோ நடைபெற்றால் அவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஒற்றுமை குறைவு தான் ஏற்படுது. சரி, அவ்வளவு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. கேது என்றாலே வம்பு வழக்குகள். ஒரு கிரகத்தோட கேது சேர்ந்திருந்து அந்த தசாபுத்தி நடைபெற்றால், இப்ப செவ்வாய் கேது ஒருத்தருக்கு சேர்ந்திருக்குன்னா பூமி மூலமாக பிரச்சனைகள், பூமி மூலமாக வழக்கு, வம்பு வழக்குகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகுது. அது போல பார்த்தீங்கன்னா கேது சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வருகின்ற போதே அங்க பிரச்சனைகள், சிக்கல்கள், தேவையில்லாத நெருக்கடிகள், ஒரு மன நிம்மதி குறைவெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகி விடுகிறது. பொதுவாக ஒரு ஜாதகத்துல 2-7 கேது இருக்கக்கூடாது. 2 கேது இருந்து கேதுவோட திசை நடந்தா அந்த நேரத்தில் குடும்ப ஒற்றுமையை பாதிக்கும். எந்த ஒரு நபருக்கும் 2 கேது இருந்து திருமணத்துக்கு பிறகு கேது திசை நடைபெற்றால் கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிறது. அது போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட கேது சேர்ந்திருக்கிறதோ, சுக்கிரனோட கேது சேர்ந்திருக்கிறதோ அவரோட சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது போல பெண்கள் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட கேது சேர்ந்திருக்கிறதும் செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கிறதும் அவ்வளவு ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்துல 7ல கேது இருக்குது, கல்யாண வயசுல 7ல உள்ள கேது திசை நடந்தா அந்த கேது திசை முடிவு வரைக்கும் கல்யாணம் என்பது கைகூடுறதுல கொஞ்சம் தடங்கள் உண்டாகிறது. அடுத்து குறிப்பாக ஜாதக ரீதியாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது கேது நின்ற வீட்டதிபதி ஒரு சில இடங்கள்ல நல்ல ஸ்தானமா நல்லபடியா இருந்தா, கேது நின்ற வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கேது ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை தரும். பொதுவாக கேது தொடர்புடைய விஷயங்கள், கேது தொடர்புடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது ஆன்மீக பணி, தெய்வீக பணி போன்ற விஷயங்களில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. கேது தொடர்புடைய தசாபுத்தி நடக்கும் போது அந்த ஜாதகர் எதுலையுமே கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது, எதிலுமே ரொம்ப ஒரு
ரிசர்வ்டா இருக்கிறது, ரொம்ப மற்றவங்க கிட்ட பழகாம கொள்ளாம இருக்கிறதுலாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கேது தொடர்புடைய தசாபத்தி நடைபெறுகின்ற போது ஆன்மீக பணி, தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுறதெல்லாம் கூட ஒரு சில வகையில வந்து பாதிப்பை குறைக்கும். கேதுவுடைய சம்பந்தப்பட்ட தசாபத்தி நடக்கும்போது கேது நின்ற வீட்டதிபதி பலகீனமா இருந்தால் கண்டுபிடிக்க முடியாத சின்ன சின்ன உடம்பு பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அதனால அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ரலாக பொதுவாக ஒரு ஜாதகத்துல 5ல கேது இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இடையூறுகள் உண்டாகும். அதிலும் குறிப்பாக குருவுக்கு முன்னாடி கேது இருந்தாலோ, குரு கூட கேது சேர்ந்திருந்தாலோ குழந்தை பாக்கியம் ஏற்பட இடையூறுகள் ஏற்படுகிறது. கேதுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலத்தில் எந்த கிரகம் அமைய பெற்று அந்த கிரகத்தோட தசாபத்தி நடைபெற்றாலும் கேது திசையே நடக்கிற மாதிரி பலன் தருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கல்யாண வாழ்க்கை, கணவன் மனை ஒற்றுமை, இல்லற வாழ்க்கை போன்ற விஷயத்திற்கு கேது சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் அப்படி ஒன்றும் ஒரு விசேஷமா இருக்கிற மாதிரி நடைமுறையில நிறைய ஜாதகம் பார்த்ததுல தெரிந்த விஷயமாகும். கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒருத்தருக்கு குறையறதுக்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய கேதுவுக்கு இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்றது மூலமாக கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சற்று குறையும். நேயர்களே, இதுவரை கேதுவை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் தெளிவாக விளக்கினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.